ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. நிறைய பேர் கேட்ட மாதிரி இன்றைக்கி ட்ராப் ஷிப்பிங் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விஷயத்தை பற்றி இங்கே பேச போகிறேன். ஒன்று வந்து உங்களோட ஓன் ஸ்டோர் ரெடி பண்ணி நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறது. நிறைய பேர் இப்போவுமே ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் உடனே நிறுத்திட்டு இந்த ஓன் ஸ்டோருக்கு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். பிகாஸ் ஈபேயில் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறீங்களா இருந்தால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஓன் ஸ்டோரில் செய்கிறீங்களா இருந்தால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே கூட வரும் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் உடனே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி. அங்கே வந்து நாங்கள் எக்கச்சக்கமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். This video is sponsored by 𝗙ecie Private Limited. இவங்க ஒரு ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஈபே அப்படின்ற விஷயத்தில் வந்து சஸ்பெண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நார்மலாகவே பேசிக்காகவே சஸ்பெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். சஸ்பெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே நடக்குது அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1 to 2 years வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட் அங்கே அப்லோட் பண்ணி நீங்கள் நிறைய சேல்ஸ் கொண்டுட்டுருக்கீங்க. இந்த டைமில் உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு வர பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்ப புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு வாரது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு திருப்ப சேலிங் வரணும், நிறைய ரிவ்யூஸ் வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வந்துடும். ஸோ இதுதான் அங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளமே. ஓகேவா? இப்போது நான் சொன்ன ஓன் ஸ்டோரை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அந்த ஸ்டோர் ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டோரை ரெடி பண்ணி நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் தான் அங்கே ஓனர். உங்களோட அக்கௌண்ட்டையோ உங்களோட வெப்சைட்டையோ யாரும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஈபேயில் சேல்ஸ் வாங்குறதுக்கு ஏர்லியாக எடுத்தாலுமே இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்போவுமே உங்களோட ஓன் ஸ்டோரில் ஓனராக இருப்பீங்க. நீங்கள் ஈபே மாதிரி இன்னொரு தனி பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்தளவு நீங்கள் வளரலாம். சேம் அதே மெத்தடில் தான் நீங்கள் இங்கேயும் பண்ண போகிறீங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறது? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் செஞ்சுருக்கேன். அந்த வெப்சைட் என்ன, அதில் நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், அண்ட் தென் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வாங்க பிசிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே 2 லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அண்ட் தென் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயுமே கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராமோட லிங்க், அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பற்றின நிறைய விஷயம் வந்து நாங்கள் அங்கே பேசலாம். அண்ட் தென் எங்களோட ஓன் கோல்ட் காயின் அப்படின்ற ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றியுமே அங்கே நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை தவிர்த்து அதுக்கு கீழே இன்னொரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து எங்களோட ஆஃபீஷியல் ப்ளாக் பேஜோட லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கைடை ப்ளாகாக எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு இகாமர்ஸ் ஸ்டோர் ரெடி பண்ணணும், நீங்கள் எப்படி ஒரு இகாமர்ஸ் ஓன் ஸ்டோரில் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கீழே வந்தீங்களா இருந்தால் 40 செகண்டில் இங்கே 2 பட்டன் வந்து அப்பியர் ஆகும். ஒன்று வந்து நீங்கள் ஹோஸ்டிங் சர்வர் வாங்குறதுக்கான பட்டன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வந்து ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி வெப்சைட் டெம்ப்ளேட், அதாவது நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோர் ரெடி பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு வெப்சைட் டெம்ப்ளேட் தேவைப்படும். அந்த டெம்ப்ளேட்டையுமே நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஒரு ப்ரூஃப் காட்டிடுறேன். என்ன ப்ரூஃப் அப்படின்னா நான் செஞ்ச ஓன் ஸ்டோரில் வந்து எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு, அந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிடுறேன்.
அதுக்கு முதல் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெப்சைட் நான் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுறதில்ல. நான் எந்த இது செஞ்சாலுமே ஜஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவோ செஞ்சுட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து இதை ஃபாலோ அப் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான் நான் வந்து செஞ்ச வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எபி டீல்ஸ் அப்படின்ற பேரில் நான் கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லா கேட்டகரியுமே இருக்கிற மாதிரி ஈபேயில் என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன வேணால் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது உங்களோட ஓன் வெப்சைட்ன்றதுனால. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் சேல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணிகிட்ருக்கோம் வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணது எங்களோட 𝗙cie𝗹𝗹𝗆 ப்ரைவேட் லிமிடெட் தான். ஸோ இதில் வந்து எங்களோட வாட்சஸாக இருக்கட்டும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிற எங்களோட ஸ்டோர். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு விசிட்டர்ஸே இல்லை. ஏன் விசிட்டர்ஸ் இல்லைன்னா நான் இதுக்கு சரியாக எஸ்இஓ பண்ணலை. அண்ட் தென் அதே மாதிரி நான் இதுக்கு ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அட்மின் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்களா இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து 20 அப்டேட்ஸ் வந்திருக்கு. நான் அப்டேட் கூட பண்ணலை இந்த வெப்சைட்டை, அப்படியே விட்ருக்கேன். பிகாஸ் நான் இதை வந்து கண்டினியூஸ் பண்ணுறதா இல்லை அதனால். ஸோ இப்போ நான் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை தாண்டி இங்கே பார்த்தீங்களான்னா என்னோடய சேல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இங்கே வந்து என்னோடய விசிட்டர்ஸ் எந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இங்கே வந்து சேல்ஸோட ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் பார்க்கலாம். நான் என்னோடய சேல்ஸ் ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணுறேன். என்னோடய சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து WooCommerce அப்படின்ற ஒரு ப்ளகின் இருக்கும். ஸோ இந்த ப்ளகினில் ஹோமுக்கு வந்து நான் போயிடுறேன். ஸோ இந்த WooCommerce ஹோமுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் 1000 ரூபீஸ் போட்டு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணேன் இந்த வெப்சைட்டில் உள்ள ப்ராடக்டை. அந்த 1000 ரூபீஸில் எனக்கு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்டிங் ஆகிருந்துச்சு வெறும் 500 ரூபீஸ் தான். ஸோ பேலன்ஸ் 1000 வந்து பேலன்ஸ் 1000ல் 500 அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்ததோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை, நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பண்ணினேன் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நாள் யூடியூப் சேனலில் கம்பேக் பண்ணி வீடியோ செய்கிறதுக்கெல்லாம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ண வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெப்சைட்டோட நேம் வந்துருச்சு. இங்கே என்னோடய இன்ஃபர்மேஷன் கூட நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை கொடுத்து. ஸோ எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் என்னோடய சேல்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவோம். இப்போ நான் இது ரொம்ப நாள் பண்ணலைன்னு சொன்னதுனால எனக்கு வந்து நான் உங்களுக்கு என்னோடய ஃபுல் டீட்டெயில் வியூக்கு போகிறேன். ஸோ டீட்டெயில் வியூக்கு போனேன் அப்படின்னா கம்ப்ளீட் சேல் வந்து நான் இங்கே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா என்னோடய சேல் வந்து $74. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சேல்ஸ் வந்து $74 ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு. மதர் போர்டு ஒன்று விற்றுருக்கேன். ஸோ அந்த மதர் போர்டை நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வால்மார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு, 50 வியூஸ் வந்துச்சு. ஸோ அதில் 41 விசிட்டர்ஸ் வந்தாங்க. அங்கே ஒரு ஆர்டர்ஸ் வந்துருச்சு, அந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர். ஸோ இதுலேருந்து எனக்கு வந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $74. ஸோ ஏன் எனக்கு ருப்பீஸில் 74 அப்படின்னு காட்டுது அப்படின்னா நான் வந்து இங்கே மல்டி கரன்சி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கிறோமோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணதோட நீங்கள் இங்கே வந்து டாலர் இது வந்து மாறிடும் மோட்டோவா. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஎஸ்டியாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ஸ்ரீலங்கன் ருப்பீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் நான் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணினேன். இது வந்து என்னோட ஒரு ப்ரூஃப். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் இதை ஷோ பண்ணுறேன். இது ட்ராப் ஷிப்பிங்காக இல்லை டிரெக்ட் ஷிப்பிங்காக நீங்கள் யோசிப்பீங்கல்ல. ஸோ நான் இதோட ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே காட்டுறேன். நான் வந்து ட்ராப்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபில்டர் மூலமாக தான் என்னோடய ப்ராடக்ட் வந்து 40 ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஈபேயில் பண்ணுற மாதிரியே AliExpressலேருந்து இம்போர்ட் பண்ணுது. இதில் எந்த விஷயமுமே நான் காப்பி பேஸ்ட் பண்ணலை. ஓகேவா? இப்போது நீங்கள் AliExpressலேருந்து ஈபேயில் போடுறதா இருந்தால் கூட தனித்தனியாக டவுன்லோட் பண்ணணும், இமேஜ் ரெடி பண்ணணும், டெக்ஸ்ட் ரெடி பண்ணணும், இதெல்லாமே இருக்குது. அது எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே நான் இம்போர்ட் பண்ணேன். ப்ரைஸ் கூட நீங்கள் கொடுக்க தேவையில்ல,
செட்டிங் ஒட்டவா பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ரைஸ் எல்லாமே வந்து அதுவே செட்டப் பண்ணிடும். நீங்கள் எத்தனை % ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத மட்டும்தான் கொடுக்குறோம். எல்லாமே அது ரெடி பண்ணி அங்கேருந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி இங்கே விற்றுரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் போய்ட்டு அங்கே ஆர்டர் பண்ணணும். அதுவும் இந்த ப்ளகிங்கில் நீங்கள் ப்ரீமியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆர்டர் வந்ததோட அப்படியே இந்த சைட்டு ஆர்டர் பண்ணி விட்டுரும். இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் ட்ராப் ஷிப்பிங்கில் இந்த அளவு ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஈபே மாதிரி சைட்டில் போயிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதை விட பெட்டர்வே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிங்களா இருந்தால் அது உங்களோட ஓன் பிஸ்னஸ். யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ எந்த ப்ராப்ளமே பண்ண முடியாது. அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஈபேல சேல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை அமேசான்லேருந்து ப்ராடக்ட் எடுத்து அலிஎக்ஸ்பிரஸில் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை எங்கேருந்து எடுக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற கண்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிள் நான் இதில் ஷோ பண்ணுறேன். என்னோடய சைட் கிட் அப்படின்ற இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ட்ராஃபிக் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே யூரோப் கண்ட்ரி. ஸோ நான் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுனால என்னோடய ஃபுல் லொக்கேஷனில் பார்த்தீங்களா இருந்தால் கூடுதலான ட்ராஃபிக் வந்து யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து லாஸ்ட்டு 28 டேஸ்க்கு. இப்போ 90 டேஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே யூரோப் கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்கும். பிகாஸ் இது நான் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணது வந்து யூரோப் கண்ட்ரியை மட்டும்தான். இதுவே நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரும். இப்போ பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட், ஃப்ரான்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து கனடா, ஸ்ரீலங்காவிலேருந்து வெறும் 17 யூசர்ஸ் தான் வந்திருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து வேறு கண்ட்ரிஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்திருக்கிற சோர்ஸ் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அதை வந்து நீங்கள் என்னோட இந்த இடத்துல ஜெட்பேக்கு போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ராப் ஷிப்பிங் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை ஈபேயில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டிங்களா இருந்தால் நான் வந்து அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு ஓன் ஸ்டோர் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கோர்சஸுமே நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓன் ஸ்டோர் ரெடி பண்ணி ஈபேயில் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸே நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன மாதிரி அதோட ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் என்னோடய வியூஸ் எந்த அளவு வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த வியூஸ் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா. ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து வந்திருக்கு. மற்ற எல்லாமே சர்ச் என்ஜின்லேருந்து வந்திருக்கு, யூடியூப்லேருந்து வந்திருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்திருக்கிறது எங்கேருந்துன்னா யூஎஸ்லேருந்தும் அப்புறம் வந்து மலேசியாவிலேருந்தும் தான் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. பாருங்கள், ஸ்ரீலங்காவில் இருந்து 252 பேர் வந்திருக்காங்க இந்த 1 இயருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி இதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் வே உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் ஈபேயில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஈபே ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஈபே பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்போ சஸ்பெண்ட் ஆகுதோ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ இது பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுன்னா டெலிகிராம் சேனலில் வந்து கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது பற்றி இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையுமே நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம் கைஸ். நீங்கள் உங்களோட ஸ்டோரை ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.